சங்கீதத்துல 15வது அதிகாரம் பக்கம் 677வது பக்கம். நம்ம கொஞ்ச நேரம் வசனத்தை நம்ம கவனிப்போம். ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு இதயத்திலும் நம்ம அதை பேசுவதாக. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 15:1 பாருங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? நம்ம சொல்லலாம் என்னது, அவருடைய சபையை சொல்லலாம், இன்னும் பர்வதத்தை சொல்லலாம். கூடாரம் என்றால் சபையை சொல்லலாம், பரிசுத்த பர்வதம் என்றால் கூட அவருடைய பர்வதத்தை சொல்லலாம். யார் இதிலே வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு அடுத்த வசனத்துல வருது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. இந்த மூணு விஷயத்தை பாருங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இவன் எங்க போவான்? பரலோகத்துக்கு உறுதியாக போவான். ஹல்லேலூயா. இந்த மூணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இதை சொல்லிட்டு உத்தமனாய் நடக்க, நீதியா நடக்க, சத்தியத்தை பேச அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க. ஆனா கேட்ட விசுவாசிகள் உத்தமனா என்னது இதெல்லாம் குழம்பிட்டு இருப்பாங்க. ஆனா நீதினா என்னது இதுல ஒண்ணும் தெரியாது, சத்தியம்னா என்னது தெரியாது. அப்ப இது தெரியாம நடக்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய முடியாது, தெரியாததுனால அதை அவங்க கேட்கவும் முடியாது. ஏன்னா போதகத்தை சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அது பாருங்க, உத்தமம்னா என்ன அப்படின்னா வேதத்துல நீங்க 17வது ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு என்று சொல்லுவார். அது ஒன்று படிக்க 17:1 ஆதியாகமம் 17:1 வசனம். ஆபிரகாம் 99 வயதாகும்போது 99வது வயது ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாமை பார்த்து 99வது வயசுல சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனபடினால எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு என்று சொல்றாரு. அப்ப இந்த உத்தமனா என்னது, எதுக்காக ஆபிரகாம் சொல்றாரு? அவன் ஆகாரத்தை உடனே சிலவன் ஆகாரம் திருமணம் முடிச்சுட்டான், ஆகாரம் அந்நிய ஸ்திரீ, அப்படித்தானே? ஆனா நம்ம இப்போ மனதார உத்தமம்னா சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ பாவம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆகாரை அவர் கானானுக்குள்ள வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆகாரம் கல்யாணம் முடிச்சிட்டார். சாரா சொன்னது நிமித்தம், சாரா நிமித்தம் என்ன செஞ்சாரு, கல்யாணம் முடிச்சிட்டார். ஆனா ஆபிரகாம் சந்ததி எதுலதான் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு தேவன், சாரா மூலமாக தான் அந்த சந்ததி உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சாரா அதை மறந்து ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாம் சொன்னார், இது மூலமா நமக்கு ஒரு சந்ததி உருவாகட்டும் அப்படின்னு சொன்னதுனால சேர்ந்து வாழ்ந்ததுனால ஒரு குழந்தை உண்டாகுது. அது இஸ்மாவேல். அது வந்து சந்ததி கிடையாது. அப்பம் கூட இருந்தல, தேவன் சொல்லல. அப்பம் கூட இருந்தல, நீ இந்த சந்ததி இல்லைன்னு சொன்னார். இந்த சந்ததி உனக்கு இல்ல, என்னோட சந்ததி சாரா மூலமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இஸ்மாவேலையும் ஆசீர்வதிச்சார். ஆனா இந்த 99வது வயசுல சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா இரு என்று சொல்லுகிறாரு. அப்ப என்ன காரியம் இங்க சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன நினைக்கலாம், தப்பு பண்ணிட்டாரு, சாரா சொன்ன கேட்டு என்ன செஞ்சாரு, இந்த ஆபர கல்யாணம் முடிச்சிட்டாரு, அதனால நிலைவு இன்னும் நடக்கல அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா 99வது வயசு கிட்டத்தட்ட ஆகாரம் முடிக்கும் போது 85 வயசுல இருக்கும். 99வது வயசுல சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனா இரு. அவர் என்ன அர்த்தம், அவருக்கு அடுத்த வருஷத்துல குழந்தை பிறக்குது. அப்ப என்ன அந்த வார்த்தைகள் இன்னும் உறுதியாக இரு. ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தைகள் என்னால கூட ஒன்றும் இல்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எதற்காக ஆபிரகாமுக்கு சொல்லணும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எதற்காக சொல்லணும்? எங்க சண்டையா நடந்துட்டு இருக்கு, பயப்படாத, நான் சர்வ வல்லமை உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்றதுக்கு இல்ல. ஒரு காரியமும் நடக்கல, ஆனா சொல்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னாடி உத்தமனா இரு. அப்ப என்ன வார்த்தை மேல் இன்னும் உறுதியாக நம்பிக்கையா இரு. நான் சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கையா இரு. ஏனென்றால் நான் சொன்னதை செய்கிற தேவன். ஏனென்றால் நான் எந்த சூழ்நிலை மாறினாலும் நான் சொன்னதை செய்வேன். ஏனென்றால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் சொல் மாறுவது இல்லை. அதே போல ஆபிரகாமை சொல்லப்பட்ட வசனங்கள் அவன் கடைசி வரைக்கும் அவன் உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தான் என்று.
ஆகார கல்யாணம் முடிச்சிட்டாரு, அதனாலதான் அவருக்கு எரிஞ்சல கொடுக்கல, ஆண்டவர் லேட்டாகிட்டே இருந்தாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்மளுடைய காட்ச பார்வை வேற, தேவன் பார்க்கிற விதம் வேற. இப்ப நம்ம ஆபிரகாமுடைய ஈசாக்கு ரொம்ப அவன் அவ்வளவு பரிசுத்தவான். அவன் 40 வயசு வரைக்கும் என்ன செய்யல, எதுவும் கல்யாணம் பண்ணிக்கல. அவன் ரெபெக்கால மட்டும்தான் கல்யாணம் முடிச்சிருந்தான். ஆபிரகாம் கூட சாரா செத்த கூட வேற கல்யாணம் முடிச்சாரு. ஆனா இவன் அப்படி இல்ல. அப்படியே ஈசாக்கு சொல்லலாம். ஆனா தேவன் ஒரு தடவை சொல்றாரு, ஒரு தகப்பன் நிமித்தம் அப்படி ஈசாக்கு சொல்லுவார். அப்ப யார் நிமித்தம் நடக்குது? ஆபிரகாம் நிமித்தம் நடக்குது. ஆபிரகாம் எதிர்த்து அவ்வளவா இதெல்லாம் வைக்கிறாரு. அந்த வார்த்தையில உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் கிறிஸ்துவ மூலமாக தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வேலையும் உறுதியான நம்பிக்கை வைங்க. வேதத்துல உங்களுக்கு சொல்லப்படுது, நீங்க படிக்கிறீங்க, அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தையில உறுதியான நம்பிக்கை வைங்க. அது தேவனுடைய பார்வையில உத்தமமா இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு உத்தமம் வேற, நீதி வேற, பரிசுத்தம் வேற, உண்மை இப்படி பல விதம் இருக்கு. ஆனா ஒரே அதுதான். நீங்க பழம் இருக்கிறாங்க, பல வகைகள் இருக்கலாம். பல வகைகள் ஒரே இனிப்பு தான் இருக்கும். ஆனா அத சுவைகள் வேற வேற விதமா இருக்கு பாத்தீங்களா? அதே போலதான் ஆவியின் கனியில ஒவ்வொரு ஆனா ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வார்த்தைய நம்பி அதை தரிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு நீதிமான். இயேசு கிறிஸ்து காணாததை விசுவாசிச்சு இருதயத்துல விசுவாசிக்கிறார், நீதி உண்டாகும், அவர் நீதிமான். ஹல்லேலூயா. இது வார்த்தை சொன்னதை செய்வார் நினைச்சிட்டு இருக்கவன் உத்தமன். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர் அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். மோசேக்கு சொல்றாரு பாருங்க, நீ காலைக்கு போல எனக்கு முன்பா என்ன செய்யல, உன் இருதயத்துல என்னை பரிசுத்தப்படுத்தல, எனக்கு வார்த்தைன்னு சொன்னதை மாற்றி செய்யற, நீ என்ன செய்யல, நீ பரிசுத்தப்படுத்தல. அப்ப ஒவ்வொரு தன்மையிலும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. மாற்றி செஞ்சா அக்கிரமக்காரன் அப்படி செய்வார் சொல்லுவார். ஒரு சத்தியத்தை மாற்றி பேசுறது சொல்லுவாரு, அக்கிரமக்காரன் சொல்லுவார். ஆனா அதை மாற்றமா பேசியிருப்போம். மாற்றம் அதை என்ன செய்யும், அப்படிப்பட்ட காரியம். உத்தமனபடி என்ன அப்படின்னா வார்த்தை மேல உறுதியாய் நம்பி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் தருவார்கள், உறுதியாய் நீங்கள் இருக்கு. ஆமென் ஆமென். நான் என்னை இப்படிலாம் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல உறுதியாக இருக்கு. உங்கள் சூழலை ஒன்றுவனை சேதப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல உறுதியாக இருக்கு. நீங்க எதுல நம்முடைய வசனங்களை திறப்படுறீங்களோ அதுல இருந்து அதை மிஞ்சி உங்களுக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. அதை மிஞ்சி உங்களுக்குள்ள வர முடியாது. அதனால அந்த வார்த்தையில நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. அப்படி உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் வந்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.